மத்திய வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மக்களவைக் கூட்டத்தில் பேசியபோது தமிழ்நாட்டின் ஏற்றுமதி மதிப்பு 58.9 பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டு நிதியாண்டில் 43.2 பில்லியன் டாலராக இருந்த இந்திய ஏற்றுமதி மதிப்பு 2025ஆம் நிதியாண்டில் 52.07 பில்லியன் டாலராகவும் நடப்பு நிதியாண்டில் 58.9 பில்லியன் டாலராகவும் அதிகரித்துள்ளது. மேலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மின்னணு பொருட்கள், ஜவுளி, பொறியியல் பொருட்கள், தோல் பொருட்கள் மற்றும் மோட்டார் வாகனங்கள் ஆகிய துறைகளின் ஏற்றுமதி முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளது. இந்தியாவின் ஒட்டுமொத்த உற்பத்திகள் 13% பங்களிப்புடன் தமிழ்நாடு தொடர்ந்து 3வது இடத்தை தக்க வைத்துள்ளது. ஃபாக்ஸ்கான், பெகாட்ரான் மற்றும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் போன்ற நிறுவனங்களின் முதலீடுகளால் ஸ்மார்ட் போன் உற்பத்திக்கான முக்கிய உலகளாவிய மையமாக தமிழ்நாடு மாறியுள்ளது. இதன் மூலம் மாநிலத்தின் ஏற்றுமதி வளர்ச்சி மேலும் அதிகரித்துள்ளது. இந்தியாவின் மொத்த மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு 42% பங்களிப்பை வழங்குகிறது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் மிக வேகமாக வளர்ந்து வரும் ஏற்றுமதி மையங்களில் ஒன்றாக தமிழ்நாடு உருவெடுத்துள்ளது. வலுவான உற்பத்தி துறை, உலகளாவிய முதலீடுகள் மற்றும் விரிவடைந்து வரும் உற்பத்தி திறன் ஆகியவை இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ச்சியில் தமிழ்நாட்டை ஒரு முக்கிய உந்து சக்தியாக மாற்றியுள்ளன.